நம்ம எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறப்போ யூடியூப்ல பல டுட்டோரியல்ஸை பார்த்து அதில் அவங்க அடிக்கிற கோட் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து மாங்குன்னு அடிச்சு அது பார்த்தாதுன்னு ChatGPT ஜெமினி எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி காப்பி அடிச்சு பேஸ்ட் அடிச்சு ரன் பண்ணால் ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆகாது. ஆனால் அதுவே அந்த டுட்டோரியல் சொல்லி கொடுக்குறவங்களும் அதே கோடை தான் டைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கும். அந்த வேதனை இருக்கே வேதனை, அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் எதனால் வரும் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண ஓஎஸ் வேறையாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ண ஓஎஸ் வேறையாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வெர்ஷன் வேறையாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வெர்ஷன் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு டூல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டூலோட பேர் தான் டாக்கர். ஸோ இந்த வீடியோவில் அந்த டாக்கர்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டாக்கர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சிவனேசனோட இட்லி கடையை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம சிவனேசன் கடையில் இட்லி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்களோட பையன் முருகனுக்கு ஒரு ஆசை, இந்த கடையை ஊர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் பயங்கரமாக கல்லா கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, ஆனால் அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவனேசனால் எல்லா கடைக்கும் போக முடியாது. அவர் எல்லா கடைக்கும் போகாமல் அங்கே எல்லாமே ஆள் வச்சு பண்ணாங்க அப்படின்னா இட்லி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ தட் அவரோட பேரும் எல்லா இடத்துலையும் கெட்டு போயிடும். அப்போ தான் அவரோட பையன் முருகன் ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஒரு பெரிய டப்பா ஒன்று எடுத்து அதுக்குள்ளே உளுந்து, அரிசி, உப்பு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பேப்பரையும் வைக்கிறாரு. அந்த பேப்பரில் அந்த உளுந்து, அரிசி எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அண்ட் அது எப்படி ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டணும், அது எவ்வளோ நேரம் ஆட்டணும், அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு அது இட்லியாக ஊற்றணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரெசிபி புக் மாதிரி எழுதி அதையும் அதுக்குள்ளே வச்சு அந்த டப்பாவை சீல் பண்ணி எல்லா கடைகளையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கடைக்கும் சிவனேசன் போக தேவையில்லை. அங்கே ஒரு செஃப்பை வச்சு அந்த செஃப் அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி அந்த ரெசிபியை படித்து பார்த்து அதுக்குள்ளே இருக்க பொருளை வச்சு செஞ்சாலே அந்த இட்லி சிவனேசன் இட்லி மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துடும். ஸோ பிஸ்னஸும் பயங்கரமாக போகும்னு நினச்சாரு. இப்போ நம்மளோட சிவனேசனை ஒரு ப்ரோக்ராமராக கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவரோட இட்லி கடையை ஒரு கம்ப்யூட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கே இருக்க எல்லா இட்லி கடையுமே ஒரு கம்ப்யூட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க செஃப்பையும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிவனேசன் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ணுறாரு. அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற எல்லா கோடையும் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே வைக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாமல் அதை எந்த ஓஎஸில் ரன் பண்ணணும் அண்ட் அதுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் உள்ளே வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் தனியாக உள்ளே வச்சிடுறாரு. இப்போ நம்ம சிவனேசன் அந்த பாக்ஸ் அப்படியே சீல் பண்ணி அதை அங்கே இருக்க எல்லா ப்ரோக்ராமர்ட்டையும் கொடுத்துட்றாரு. அவர் அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே அந்த சீலை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ப்ரோக்ராமை அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படியும் அவர் சொன்ன ஓஎஸில் சொன்ன வெர்ஷன்லேயே ரன் பண்ணி அவருக்கு என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே அவுட்புட்டை அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ நம்ம சிவனேசன் பண்ணார் இல்லையா, ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷனோட கோடு அண்ட் அது ரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு சீல் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாருல, அதோட பேரை தான் கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டெய்னரைசேஷனை கம்ப்யூட்டரில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூலோட பேர் தான் டாக்கர். இந்த டாக்கர் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கோட் நம்மளோட கம்ப்யூட்டரில் ஒரு மாதிரி ரன் ஆகும். இன்கேஸ் டெஸ்டரில் நம்ம மேனேஜரோட கம்ப்யூட்டரில் வேறு வெர்ஷனில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை வேறு வெர்ஷனில் ஓஎஸ் இருந்தால் அங்கே வேறு மாதிரியும் ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை டெப்ளாய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் அதில் இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், யூஎக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் GUVI கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக்கர் அப்படிங்கிறது 2012 அமெரிக்காவை சேர்ந்த சாலமன் ஹைக்ஸ் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது கண்டுபிடிச்சதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டைமில் அவங்க டாட் கிளவுட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஓன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டாட் கிளவுடில் அவங்க டெவலப் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமும் இவங்களோட கம்ப்யூட்டரில் பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஆனால் அதையே அந்த கிளவுட் சர்வீஸில் ரன் பண்ணும்போது அது ப்ராப்பராக ரன் ஆக மாட்டேன்ருச்சு. இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுக்காக தான் அந்த டைமில் அவங்க டாக்கர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவங்க அந்த டாக்கரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஹோல் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியவே ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டு இருந்தால் சொல்லணும். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரியான எல்லா மேஜர் அப்ளிகேஷன்ஸுமே இந்த டாக்கர் ஹெல்ப்போட தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் லிங்க்டின்ல எந்த ஒரு டெவலப்பரோட ஜாப் ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் அதில் டாக்கர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் வெறும் டெவலப்பராக இருக்கிறத விட ஒரு டாக்கர் தெரிஞ்ச டெவலப்பராக இருந்தீங்கன்னா தான் கம்பெனிஸ் உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இன்னமும் நீங்கள் டாக்கரை லேர்ன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இன்னைக்கே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அறிவி சேனல்ல இந்த டாக்கருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவே ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாக்கர் மாதிரி வேறு எந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் கண்டென்ட் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பாய்.